அந்த புரவிப்பாளையத்துல வந்து அந்த ஒரு இந்த குஷ்டம் வந்தவருக்கு அவரு குணப்படுத்தினார். மாடியில டீ குடுத்தாருல்ல. அவர் வந்து இந்த குணமானவரே உங்க சித்தப்பாட்ட சொன்னாரா விஷயத்த? உங்க அப்பா கிட்ட? பாரு எங்க அப்பா எல்லாம் தெரிஞ்சுட்டேன். ஆ. அவரால அவங்க எல்லாம் கண்டு பேசினாங்க. எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. இந்த அமாவாசை பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான நாட்கள்னு சொல்றத விட, அவருக்கு அவருடைய அளவற்ற உடல் சக்தி, மன வலிமை அவ்வளவையும் அடக்கி வைக்கின்ற நான். அன்று காலையில இன்று பௌர்ணமி அமாவாசைக்கு அவர் முகத்தை பார்த்தாலே தெரிந்து போயிரு. நல்ல ஒரு ரெட் ரோஸ் அளவிற்கு முகமும் உடலும் அப்படியே சிவந்து திறக்கும். கண்கள மதியம் போல அன்றைய பூரா பேச்சு என்பதே கிடையாது. அதே நாள போன்றா பௌர்ணமி. ஆனால் அந்த பௌர்ணமி நாளிகைகள் அதை பொண்ணா இதை போட்டா எங்க போயிட்டாப்ல ஆளை பார்க்கலன்னு ஒவ்வொருத்தரையும் அவங்க ஏற்க ஆரம்பிச்சு இந்த நேரங்கள்ல யாரும் அவங்ககிட்ட அணுகுவதில்லை. தண்ணீரை வெடித்துத்தான் பாங்க. இதுதான் நிலைமை. பௌர்ணமி அமாவாசை போது ராத்திரி 11 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சு முடிச்ச அமாவாசை நாளைக்கு நாலாவது கோத்துல தெரிஞ்சு போய் நாளைக்கு அமாவாசை சாமியில தப்பிடுவேன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். கண் இவன் கூட அசையாது. சாப்பிடுறதா? எது அப்படியே பிடிச்சிட்டு அவர் பார்த்துக்கிட்டேன். ஆமாம்மா 3 மணிக்கு வெள்ளையம்மா பூஜை போட எல்லாத்துக்கும் போட்டு சாப்பாடு அது பூஜை. இனிய காலையில 3 மணிக்கு அந்த பூஜை பண்ணி படையல் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, 500 பேர் சாப்பிடுவாங்க நீங்கல்ல, அது எங்க உங்க வீட்லயே அங்கேயே அவர் ஏதாவது இந்த பிரசாதம் தொட்டு சாப்பிடுவாரா அவரு சாமி? அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் ஊட்டி விட்டா சாப்பிடுவார். இன்னும் எனக்காக நீங்க சாப்பிட்டுதான் ஆகலாம் அப்படின்னு நல்லா ரொம்ப பிரியாணி அவங்க பிரியாணி ஒரு ஸ்டேஜில் ஒத்துக்கிறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரைடு ஃபிஷ். ஸோ விராமிங்க வாங்கி வாங்கி வீட்டில் வருவாங்க. அதில் ஒரே தான் உப்பு இல்லை இதை நல்லா பொடியாக்கி ஈர இலக்கா சாப்பிட்டா ஊற்றினார். வாய் நல்லா ரெட்டியார் சத்திரத்திலேருந்து நம்ம உங்க சித்தப்பாவோட வராருல்ல உங்க வீட்டுக்கு வந்தபோது அவர் இந்த ரெட்டியார் சத்திர ஓனர் வந்து ஊர்ல வந்து நேரா வந்து பார்த்தாரு. அடுத்த நாள் வந்தாரு. அவர் பேருங்க சார் சிதம்பரம் பேரு. சரி. ஆனா அவங்க வாரிசு அவர் பேர் ரெங்கூன் சிதம்பரம் ரெட்டியார் ஓனர். ஓனர். ஸோ அவர் அடுத்த நாள் வந்து பார்க்குறாரு சாமியை உங்கள் வீட்டில். அப்போ சாமி வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உனக்கு எல்லாம் நான் அவ்வளோதான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்காரு. இங்கே தான் ஏகாம்பரம் பார்க்க வர்றாரு. ஆமாம், 1 மாதம் கழிச்சு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியுது அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ஏதோ மகான் இல்லை. அன்னைக்கு கூட நான் சாதாரணமாக சாப்பிட்டு ஒரு பெரியவங்கிறதுனால கீழே விழுந்து கூட நான் வணங்கலை. நல்லா ஏன்னா முன்னோட தேவத்துக்கு வந்து அப்படி இருக்கேன். சைடில் ஸ்டாண்ட் அதை எடுத்து பவுடர் எடுத்து வைக்கிறாரு. என்ன பவுடர்? பிரியாணி. எனக்கு அவர் கூப்பிட்டும் போதெல்லாம் நீங்கள் போய் பிரியாணியை வந்து எந்தவித எதிர்ப்பும் காமிக்காமல் சாப்பிட்ருக்கீங்க. எதுன்னு போட்டா 8 வாய் அவனுக்கு சாப்பிட்டு சைட்டில் போயிருந்தேன். அடுத்த வந்துட்டு போய் அதை மூடிட்டு அதை முடியாது. வாயில் கேட்டு காலை எடுத்து காலையில் சாப்பிட முடியாது. அது கூட வாயில் எடுத்து வைக்கிறேன். எனக்கு பிடிச்சது ஆடுவேன். உப்பு தொடாம வாயில் கேட்கவா சாப்பிட்டதே கிடையாது வாழ்க்கையில். ரப்பர் சாதத்துலாம் சரி அவனுக்காக கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த சாப்பிட்டு வந்துடுற சாமி நக்க வச்சு போட்டு வச்சுட்டு சாமியை சாப்பிட்டு தண்ணியை முடி தண்ணி போயிட்டு அங்கே இருக்க தண்ணியை எடுத்து பாட்டில் காப்பர் பாட்டில் தான் வைக்க சொல்லுவாங்க. செத்து பாத்திரம்லாம் தண்ணி டம்ளர் வாங்கிக்கலாம். தண்ணியை குடிச்சிட்டு சாமியை காலேஜ் பொடியா வச்சுட்டு அது வாயில் வரியில ஒரே வார்த்தை கோடி கோடி கோடி
எல்லாருமே நேச்சுரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் சொல்றேன், எல்லாருமே நான் கூட அப்பா எப்படியாவது 1 கோடி ரூபா பணம் வர போகுது சாமி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அன்றைய மனநிலை எப்படி எதிர்பார்க்கிற நிலைமை, எதிர்பார்ப்பு அப்படின்னா பெரிய உயர்வான நிலைமைக்கு காரணம் பணம். அதை எதிர்பார்த்து, ஆனால் நான் உங்களோட கொண்டு போய் வைப்பேன், கோடியா வரும் அப்படின்னா கோடி கொடு பாதிரி சார். உங்க பையனுக்கு மாம் கடிச்சிருச்சு சார், எங்க திருச்சி துடிக்கிறோம். அதே உடையாந்தோட்டத்துல ஆ பின்பக்கத்துல பேசல அவங்க அம்மா தூக்கிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் விடுவோம், சாமிகிட்ட காமிச்சு போலாமே. சாமிகிட்ட கொண்டு வந்தோன்னா சாமி பாம்பு கடிச்சிருக்காங்க, கத்துறான், துடிக்கிறான். எத்தனை வயசு பையனுக்கு? அந்த பையனை ஒரு 10-12 வயசு சோபால படுத்துக்கிட்டாங்க. எப்படி இருக்கும்? உயிரை கையில பிடிச்சிருக்கான் சார். கதவை சாந்துட்டேன், எல்லாம் வெளியே போகுதான்னு சொல்லி யாரும் இல்லை உங்களுக்கு. விடிய உட்காந்துருமா சார் வெளியே. வெளியில திண்ணையில, இந்த வீட்டு திண்ணையில. அப்ப அம்மாவோட மகன்களுக்கு யாரு இந்த பொண்ணு பையனுடைய அம்மா எல்லாத்தையும் அவன் தெருவே நிற்குதுமா, சத்தமே இந்த இருக்கு. இவருடைய சுத்தம் இல்லை, அந்த பையனுடைய சுத்தம் இல்லை. அதாவது டாக்டர்கிட்ட குடிக்க கூட்டிட்டு போச்சுன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. காலையில 6 மணிக்கு கதவு திறந்தாரு. கதவு தரேன் அப்படின்னு கதவு போறேன். உட்காந்துட்டேன். பையன் நல்லா பார்த்தான். அவனுக்கு பிரியாணி கொடுங்க. நாள் நானும் என்னோட கிளர்க் ஆபீஸ் தான் தூக்கிட்டு போனேன். அப்ப இப்ப சொல்லுவாங்க டாக்டர் சீசன் ம், ஆடி கழிவு. ம். அப்ப எங்க அப்பா நான் சொன்னது, போற வரும்போது பதறீங்க, எங்க மலையை சுத்தி வரணும்னு சொல்லுவாங்க. அதான் முடியாது. ஒரு ஆட்டோ வச்சுட்டு ஒரு ரவுண்ட் வந்துட்டு வீட்டு பார்த்து அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. நான் போனேன். அந்த நேரத்துல கூட்டத்தில் அதிகமானுங்க சாமி. ம். அப்ப நானே என்னுடைய பையில பால் பையில இறந்து போயிட்டாரு. எல்லாரும் விற்க போனது எனக்கு பின்னால் வைக்கிறாங்க. அப்ப சாமி அஸ்திரம் பால்ல பழனி போயிட்டு போட்டுட்டு அப்புறம் ஒர்க்கு போயிட்டோம். ஆக ஆடி கழிவுக்கு ஒரு ஆட்டோவில் வச்சு பஸ்ல அன்னைக்கு வேண்டும். அன்னைக்கு ரூம் போட்டு பழனியில பள்ளியில ஆடி கழிவுக்கு வடியில ஏறுறேன். என் லிஃப்ட்டுக்கே உண்டு. வடியில ஏறி போறேன். ரோப் கார்லாம் கிடையாது. வடியில ஏறி போய் ராஜன் ரெஸ்ட் பார்க்குறேன். சக்கராத பார்க்குறேன். பாறை இடைஞ்சல் இல்லாம மீடியா வாபஸா இருக்கு. ஏய் பார்த்துப்பா, காலையில காலையில் குடிச்சு போ, குடிச்சு அங்கே இருக்கிற ஏறுவோம். அது கலையாம இருக்குல்ல ராஜானந்தம், அது ஒரு தடவை ஒண்ணு சார் காலையில முதல் நாள் ஆடுறீங்க, நான் போய் பார்த்துருக்கேன். குறுக்கன் போட்டு பணம் கேட்டுருக்கேன். டிக்கெட் போகல் போடுவாங்க. சாமி ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டு வான்னு சொன்னதுனால இல்லை போனீங்க. சரி போறேன். ஆக ஒரு நாள் டூரு 2 நாள். இந்த 2 நாள் இந்த வரைக்கும் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல ராஜேந்திரன் நான் பார்த்தது சாமி அங்க சொன்னதுனால போகும்போது கிடைச்சது. இல்ல. எனக்கு அந்த இது மட்டும் இல்ல, சரி பழனியை போய் முருகனை பார்த்து சொல்றாரு. ம். பழனி போயிட்டு நீ போனா நான் வந்திருப்பேன். அப்பா சொன்ன மாதிரி ஒரு போய் ரவுண்ட். முருகனை பார்த்துட்டு வான்னு சொல்றதுனால ஆனால் நான் அந்த ரவுண்டு சுத்த போகல. நல்லா ஏன் வைக்க ஆட்டோவில் தலையை சுற்றி போகல. மேலே போயிட்டேன். சுற்றி போகிற கொடுத்து இந்த ஒரு நாள் அலங்காரம் பண்ண சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல,
அது இன்னைக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கா? அது பண்ணி பார்க்கணும்னு சொன்னோம். அதான் பண்ணி. நாங்கள் நிதானமாக பார்க்கணும். இது மாதிரி விஷயம் 3 நாள் இருந்தது ம். எங்க வீட்டில். 3 மாசத்துல 3 தடவை. அதுல ஒரு அமாவாசை வந்துச்சு. ஆ. ஸோ அப்ப அமாவாசைம் போது வந்து நேரம் 3 மணின்னு கிடையாது. ஆனா நைட்டு கிடையாது, டே இல்லைங்க. இது இது டே. ஏன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock வித் 0 o'clock எல்லாத்துக்கும் சாப்பாடு பிடிக்கும். அமாவாசை இல்லை எல்லாத்துக்கும் வந்து ஸோ சாமி சொல்லிட்டாருன்னா இப்போ நடத்திடுவார் சித்தப்பா. சொல்லுங்க. ஏன்னா அவர் உலக கீழே வந்துட்டார். ஒரு 10 அவருடைய ஒரே உலகம் சேட்டை மாடை கூட வாங்காம வச்சுக்க. 6 மாசம் ஆடை அப்படியே வச்சுட்டு உட்காந்துருப்பான். வச்சுருக்காங்க சீப்புப்பா இருக்காருல்ல. ஐக்கியமானது என்னுடைய சித்தப்பா உங்க சித்தப்பாவோட இந்த கடைசி காலத்துல அவர் எப்படி சாமியை ரீகலெக்ட் பண்ணி அது ஏதாவது ஒரு தருணங்கள் இருக்கா? அவர் எப்பொழுதுமே வெறும் வேற எந்த படமும் இருக்காது. கொடுத்துருக்காங்க. இன்னமும் சொல்றேன், லட்சுமி சரஸ்வதி படம் இந்த வீடு கிரகப்புரிய ஆ. அவ்வளவுதான். அது கூட பெருமையா தெரியாது அவருடைய படம். எங்க அப்பா 91 ஜனவரி 1 சாயந்தரம் கூப்பிடுறாரு. நாங்க 4 பேர் இப்போ பேசுறோம். நானு எங்க அண்ணன் எங்க தம்பி இருக்காங்க. 2 சிஸ்டர்ஸ். 4 பேரு போய் நிக்கலாம். கட்டில படுத்துட்டாரு சாதாரணமா. அப்ப சீரகம் 7 நடத்திட்டு இருக்க நேரம் சீரகத்துக்கு போயிட்டு வந்தவரு சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்றதுனால கட்டில படுத்துருப்பாரு. ரெஸ்ட் எடுத்து அப்படியே வந்து சாப்பிடுவாரு. அவர் சொன்னாரு, வா உங்களுக்கு யாருக்கு எந்த விதமான மனசுலையும் சங்கடங்களை ஏற்படாம எல்லாம் செய்ய வச்சுட்டேன். எது சொத்துக்களை வந்தாரு நல்லபடியா அனந்தி. அது எதுக்கு நான் இப்ப சொல்றீங்க? இல்ல சொல்ல வேண்டிய இதுரா சொல்லிட்டா சௌகரியமா இருக்குங்க. எனக்கு தெரியுது சார். வேற யார் நான் இது பண்ணோன்னே எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஆச்சுதான்னு சொல்றேன். எனக்கு ஏதாவது இதுதான் உடனே சாமி எடுத்து என் பீரோவில் திறந்து பாருங்க அப்படின்னு போயிட்டாரு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னே வாங்கி அதே என் மிஸ்ஸஸ் கீழே கையிலே அப்பா இந்த மாதிரி ஒரு நாகரிகமான பொண்ணு நான் வாங்கி பொண்ணு அதெல்லாம் உண்மை இல்லை இருக்கு. மற்றபடி இருக்கலாம். ஏர்லி மார்னிங் 2 o'clock வாழ வா யூரிக்கு போகணும். இது வரைக்கும் ஆடி கூப்பிடுவேன். யூரிக்கு பாத்ரூம் போனாரு. அதான் சாத்திட்டாரு. ஆனா உள்ளுக்கு இருந்து ஒரு பேய் அரைச்சல் சத்தம் எனக்கு கேட்குது. பிரீத்திங் இவர அடையாடா நீங்க நான் காலையில விடிஞ்சோட எங்க டாக்டர் ராமூர்த்தி அர்த்தம் நான் ஒன்று அண்ணன் சாரி விடிஞ்சு போச்சுங்க. அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி இருப்போம், வெயிட்லெஸ். அவங்க நான் தான் இது பண்ணி சித்தப்பாரு ஏத்தாப்புல வீட்டில் இருந்து அவரு இன்னொரு சித்தப்பா ராமூர்த்தி சேவை அத்தை அவருடைய வீடு தான் 7ஆம் நம்பர் வீடு. அது அவங்க அப்பா பழனியப்பா சேவைக்கு செட்டில்மெண்ட் வந்துருக்காரு. போனோம். போய் இந்த கேம்ஸ் அப்போ எய்ம்ஸ் நார்ல இருந்து இப்படி இறக்குறோம். அதுக்கு கூட எந்த விதமான ஒரு இது இல்லை.
இல்ல சாமியோட ஆசீர்வாதம் அங்கே திருப்பி நேரம் அதே நிலைமையை தான் அவங்க சித்தப்பா இருக்கு. வழியா துடிக்கல, அவதிப்படல, அளவுக்கு தரும். எங்களுக்கு நல்ல பீஸ்ஃபுல் டெத். அதாவது யாருக்கு பெயின்லெஸ் அதையில் கவலைகள் இருந்திருக்கலாம். விஷயம் அது பட் சாமியோட இருந்ததுடைய விஷயம் வந்து நான் நிறைய பேர் கேக்குறேன். அந்த ஏகாம்பரம் சாருக்கும் அதே அப்ப அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுல அவருடைய ஷர்ட் மாட்டியில் ஹேங்கர்ல பட்டது எடுத்து இருபத்தாறு வீரோட தொடர்ந்து அவருக்கு எதுக்கு ட்ரெஸ் பண்ணி அவரை இங்க வைக்கிறதுக்காக ஐஸ் பாக்ஸ்ல வைக்கிறதுக்காக போய் திறக்கிற எடுத்தாப்ப ஒரு பொட்டலா இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா மேல என்னுடைய ஈவக்கிரியை செலவுகளுக்கு கோடி கோடி 10,000 ரூபாய் பணம். யாருக்கு கஷ்டம் இல்லாம அதனாலதான் அவங்க வேற சாமி அங்கதான் போச்சுது. பையனுங்க 4 பேர் நீ யார் செய்யறதுன்னு திரும்பி ஜாயின் ஃபேமிலி பத்தரக்கூடாதுன்றது ஒரு வீட்டுக்கு அதை போக தெரிஞ்சு வரணும். ஒரு வீட்டுக்கு கஷ்டமா இல்லை ஏதோ வரக்கூடாத பிள்ளைகள் பிள்ளைய வலிக்கிறது அப்படிங்க எல்லாரும் தெரிஞ்சு போகும். வாயிலை இப்படிதான் வார்த்தை முடியாது. நாயை பொறுக்கி நாயை வெளியே போ, செருப்பாக அடித்த வெளியே போ. சொல்லியிருக்காரா? சத்தம் போன்றது வீடு என்றாங்க. யாரை பார்த்து சொல்லுவாரு? யாரை பார்த்து சொல்லாது? பேசு எல்லாம் சைலண்ட் போ. யாருன்னு குறிப்பிட்டு கிடையாது, ஜென்ரலா சொல்லுவார். சொருப்பாங்க வெட்டி அது காமிக்கினா ஒரு ஒரு நிமிஷம் அதைக்கும். அப்ப என் மிஸ்தவா சொல்றாரு ஏதோ ஒரு கிழங்கு இருக்கு யார் மாமாவா அதை விளையாடி எப்படி சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அப்போ மனிதனை விட உயர்ந்த மனிதன் அதான் தெரியல மனிதனே சொல்றேன் உயர்ந்த மனிதன் நம்ம கிட்ட எல்லா வகையும் எவனோ ஒருவன் தன்னுடைய குழந்தை கத்தி காத்து அடக்கி அகழ்கின்றானா அவனை கூட உயர்ந்த மனிதன் வரும். எதற்கும் ஆசைப்படாமல் இந்த விளைவை பற்றி நீ கவலைப்படாமல் நிச்சாந்தையாக வர்றவங்களுக்கு அருள்மொழியில் வந்து உட்கார்ந்திருக்கிறாரே அவன் மிகப்பெரிய உயர். அந்த உயர்ந்த மனிதத்தை விட்டு போகிறார்கள். நம்மளோடு உதவாடிய அன்னைக்கு இந்த மாதிரி தாடியெல்லாம் கிடையாது. 3 மாத காலத்துல அந்த எப்படி செங்கோல் அதே அளவுதான் ஒரு இன்ச்சு கூட வளரல. நல்லா பொடிக்காதேனா நல்லா தருக்குறை அரசு போட்டோ மென்படுத்தி இந்த பாட்டாமா? ஆமா. வெயிவானத்தை கடைசி தாட்டியல் இங்கே அங்கே இங்க இருப்போம். ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் மறந்த சார் எல்லாரும் பாதுகாப்பு என்று சொன்னது சத்து சித்து எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவரு என்னுடைய நேரம் அதுதான்